வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் விஏஓ ஜேஏ பில் கலெக்டர் இதுக்குரிய கவுன்சிலிங் ஃபுல் டீட்டெயிலாகவே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இன்றைக்கி 24/2/2025 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குரிய வீடியோவும் ஒன்று போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குரிய 24/2 எண்டிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அது போக இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது ஜேஏ பில் கலெக்டர் விஏஓலாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களில் கையில் டிஎன்பிஎஸ்சி ஆர்டர் வாங்கியிருக்கவங்களோட கவனமாக பாருங்கள். அந்த மாதிரி ஆர்டர் வாங்கினவங்க ஏன் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டை அனுப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, டிஎன்பிஎஸ்சியோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட கிளிப் எடுத்து நான் இந்த இதில் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது 22/1/2025 17/2/2025 வரைக்கும் இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ அந்த கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் 17/2/2025 வந்து யாருக்கு அமைச்சிருக்காங்கன்னா, ஜேஏ அதுங்களை வந்து மாவட்ட ஆட்சியர் பேரூராட்சிகள் அழகு மதுரைக்கு ஃபஸ்ட்டு வந்து மதுரைக்கே அமைச்சிட்டாங்க. ஸோ அதாவது ஜேஏக்குரிய போஸ்டிங் செலெக்ஷன் லிஸ்ட்டை டவுன் பஞ்சாயத்து மதுரைக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து மதுரையில் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18/2/2025 ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரிக்கு அமைச்சிருக்காங்க. ஜேஏ டவுன் பஞ்சாயத்து காஞ்சிபுரம் அமைச்சிருக்காங்க. அடுத்து ஜேஏ வந்து டவுன் பஞ்சாயத்து செங்கல்பட்டு அமைச்சிருக்காங்க. அடுத்து ஜேஏ டவுன் பஞ்சாயத்து நாமக்கல் அமைச்சிட்டாங்க. ஜேஏ மாவட்ட முதன்மை நீதிபதி சிவகங்கை, அதாவது நம்ம பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் சிவகங்கைக்கு அமைச்சிட்டாங்கன்றது போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து அதே 18ஆம் தேதி ஜேஏ சர்க்கரை சுகர் டிபார்ட்மெண்ட் நம்ம ஒன்று பார்த்துருப்போம், சுகர் கார்பரேஷன், அதுக்கு அமைச்சிட்டாங்க. ஜேஏ தடய அறிவியல் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்குரிய போட்டிருக்காங்க. அடுத்து ஜேஏ ஊரக வளர்ச்சி ரூரல் டிபார்ட்மெண்ட்டு அரியலூர் அமைச்சிட்டாங்க. ஜேஏ நில சீர்திருத்தத்துறை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸு சென்னையில் இருக்குது, அந்த இதுக்கு அமைச்சிருக்காங்க. இளநிலை உதவியாளர் பிணையமட்டத்தில் அது ஜேஏ வணிக வரித்துறை கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடலூருக்கு அமைச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து அதே 18/2/2025 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சிவகங்கைக்கு போயிடுச்சு. ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காஞ்சிபுரம், ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பெரம்பலூர், ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தேனி, அடுத்து வந்து ஜேஏ வணிக வரித்துறை வேலூர். இந்த எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா 18/2 செலெக்ஷன் லிஸ்ட்டை அனுப்பிட்டாங்க. ஸோ எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க மாதிரி இருக்குது இதை பார்த்தாக்க. ஸோ அடுத்து அதே இது 18/2/2025 பார்த்திங்கன்னா ஜேஏ டவுன் பஞ்சாயத்து விழுப்புரம், அடுத்து ஜேஏ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு நாகப்பட்டினம் அமைச்சிருக்காங்க. ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஈரோடு அமைச்சிருக்காங்க. ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் தேனி வந்து அமைச்சிட்டாங்க. ஸோ அடுத்து 19/2/2025 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா பில் கலெக்டராக இருக்குது. ஸோ பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து திருநெல்வேலி, பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து தூத்துக்குடி, பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து கோயம்புத்தூர், பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து விருதுநகர், பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து ராமநாதபுரம். இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய எடுத்தவங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை அந்தந்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்நேரம் உங்களுக்கு அங்கே போயிருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், எப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே 19/2/2025 பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து புதுக்கோட்டைக்கு அமைச்சிருக்காங்க. ஜேஏ அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துறை சென்னை அமைச்சிருக்காங்க. அடுத்து ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விழுப்புரம் அமைச்சிருக்காங்க. ஜேஏ ஊரக வளர்ச்சி தருமபுரி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தருமபுரி அமைச்சிருக்காங்க. ஜேஏ ரூரல் டிபார்ட்மெண்ட் திண்டுக்கல் இதுவும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 19/2 வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ அதாவது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிருஷ்ணகிரி அமைச்சிருக்காங்க. ஜேஏல அரசு குற்றவியல் வழக்குரைஞர் அலுவலகம் அந்த இதுக்கு அமைச்சிருக்காங்க. ஜேஏ ஊரக வளர்ச்சி ரூரல் டிபார்ட்மெண்ட் நீலகிரிக்கு அமைச்சிருக்காங்க. ஜேஏ தமிழக அரசு வழக்கறிஞர் சென்னை, அதை ஜிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜேஏ தமிழ் வளர்ச்சித்துறை சென்னை, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து 20/2 யார் யாருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா டேட் வைஸாக கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை கவுன்சிலிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி தகவல்லாம் எங்களுக்கு இல்லை. இப்போ வந்து ரொம்ப அப்டேட்டாக ரொம்ப அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து, ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் போய் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்துருச்சா, இன்றைக்கி எங்கள் லிஸ்ட்டு வந்துருச்சான்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் போய் கேட்டிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போய் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதே எங்களோட வேலையாகவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டிஎன்பிஎஸ்சியில் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு உடனே வந்து என்ன செஞ்சுருக்காங்க தகவலை வந்து தெரிவிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20/2/2025 ஜேஏ மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம்
இது இதுக்கு வந்து ஆர்டர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. ஜேஏ வணிக வரித்துறை சேலம், ஜேஏ மாவட்ட முதன்மை நீதிபதி அரியலூர், ஜேஏ மாவட்ட முதன்மை நீதிபதி திண்டுக்கல், காசாளர் அதாவது கேஷியர்னு ஒன்று சொல்லி தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம். இதுக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க, சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து 20/2/2025 ஜேஏ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கன்னியாகுமரி, ஜேஏ ரூரல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இயக்குநரகம் அதாவது டைரக்டரேட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து அனுப்பியிருக்காங்க.